ஸ்டான்லி வென்ச்சர் கப்ஸை பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை தெரியுமா? வில்லியம் ஸ்டான்லி ஜூனியர்னு அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் ஒருத்தர் 129 பேட்டன் வச்சுருக்காரு அவர் பேரில். அதில் ஒன்று இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டான்லி கப்ஸ். இந்த ஃப்ளாஸ்க் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் எல்லா லேயர்ஸும் மெட்டல், ஸோ உடையிற சான்சஸ் வந்து கம்மி. ஸோ மார்க்கெட் பண்ணும்போதும் ரக்கெட் யூசர்ஸ்க்கு ஏற்றது, கேம்பிங், ஹைக்கிங், அவுட்டோர், ஹார்ட் டெரெயினில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் எப்போவுமே வந்து மேல் கஸ்டமர்ஸாக தான் இருந்திருக்காங்க. இதை தான் 100 இயர்ஸாக பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. 2016 ஸ்டான்லி வென்ச்சர்ஸ்னு ஒரு புது டிசைன் கொண்டு வர்றாங்க. அப்போ கொண்டு வந்தப்போ கூட அவங்க ஃபோக்கஸ் வந்து மேல் கஸ்டமர்ஸாக தான் இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் லக் நடக்குது. லின்லி, ஆஷ்லே, டெய்லர், இவங்க 3 பேரும் பைகைடுன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோட ஃபவுண்டர்ஸ் பெஸ்ட் பர்ச்சேஸ்னு ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணி அதோட லிங்கை வந்து கொடுக்குறாங்க. அது மூலியமாக வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகுது. அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸ்டான்லி கப்ஸ் வந்து எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நல்லது, ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது, நீங்கள் வேணும்னா ஹோல்சேல் ஆர்டராக ஒரு 10,000 குவென்ச்சர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பைகைடோட ஃபவுண்டர்ஸ் 3 பொண்களும் சேர்ந்து சரி ஓகே ஒரு ரிஸ்க் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் செட் பண்ணி வேர் ஹவுஸ்லாம் ரெண்ட் பண்ணி ஷிப்பிங்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 5,000 குவென்ச்சர்ஸை 4 நாளில் வித்துடுறாங்க. அடுத்த 5,000 குவென்ச்சர்ஸை வந்து 1 ஹவரில் வித்துடுறாங்க. ஸ்டான்லியோட மேனேஜ்மெண்ட் இந்த 3 பெண்களையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ பேசுகிறப்ப வந்து ஆஷ்லி வந்து எந்த பிராண்ட் வந்து 25 to 50 இயர்ஸில் உள்ள பெண்களை மார்க்கெட் பண்ணலையோ, பெண்களுக்கு மார்க்கெட் பண்ணலையோ, தேர் மிஸ்ஸிங் அவுட்டா. நீங்கள் ஒரு க்ளோதிங் பிராண்ட், மேல் க்ளோதிங் பிராண்டாக இருந்தாலும் 25 to 50 ஏஜ் குரூப்பில் உள்ள பெண்களுக்கு வந்து மார்க்கெட் பண்ணணும். அவங்க வந்து அவங்க வீட்டுக்காக வாங்குவாங்க, ஹஸ்பண்ட்காக வாங்குவாங்க, பிஸ்னஸ்க்காக வாங்குவாங்க, பசங்களுக்காக வாங்குவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் டு விமன் இஸ் நாட் நெகோஷியபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூ கலர்ஸ், கொலாபரேஷன், லிமிட்டட் பேட்சஸ்னு ஃபோமோ கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் தேர் க்ரோத் ஜஸ்ட் ஸ்கை ராக்கெட்டட். தி ஈவன் கொலாபரேட்டட் வித் மெஸ்ஸி. 2023 இன்னொரு ஃபேவரபிள் ஈவெண்ட் ஒன்று நடக்குது ஸ்டான்லி கப்புக்கு. ஸ்டான்லி கப்போட ஒரு கார் வந்து எரிஞ்சிருது. ஆனால் அந்த கப்புக்கு ஒன்றுமே ஆகலை. இந்த ஃபேக்ட் வந்து உள்ளே இருந்த ஐஸ் க்யூப்ஸ்க்கு கூட மெல்ட் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கார் ஓனர் வந்து சோஷியல் மீடியாவில் போட 100 மில்லியன் வியூஸ் போய் வேறு லெவல் மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு. அந்த பொண்ணுக்கு புது காரும் புது ஸ்டான்லி கப்ஸும் அனுப்பியிருக்காங்க.